ஸோ சவுத் ஸ்டேஜர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்றது ஒரு பெரிய ரிலீஜன் மாதிரி நம்ம எல்லாருமே ட்ரீட் பண்ணுவோம். இந்தியாவில் சினிமா ஒரு பக்கம் எவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பயங்கரமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னே சொல்ல முடியும். அதாவது தெருவுக்கு தெரு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை எல்லாரும் விளையாடுவாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் என்னதான் அவங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தாலும் சண்டே ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் கிரிக்கெட் விளையாடி தான் அவங்களோட ரிலாக்ஸேஷனாகவே இருக்கும். ஸோ அப்படி கிரிக்கெட் ஒரு ரிலீஜனாக பார்க்குற ஒரு இடத்துல கிரிக்கெட்டுக்கு மரியாதை கொடுக்குற நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ் மேலே ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்பாக நடக்குது அப்படின்றப்போ இது எப்படி எந்த ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச், ஸோ இந்தியா vs ஆஸ்திரேலியா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் விராட் கோலி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சாம் கான்ஸ்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெபியூ பிளேயர், ஒரு 19-year-old ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பயங்கரமாக ஆடி அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி மேலே அடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரானாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். பட் பும்ரா ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொழந்து கட்டிட்டு அவர் ஏதோ கொஞ்சம் வார்த்தை விட்டுருக்காரு போல. விராட் கோலி பர்பஸ்ஃபுல்லாக அவர்கிட்ட போய் அவரோட ஷோல்டர் அப்படி அடிச்சுட்டு அப்படி வேணும்னே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ விராட் கோலி அப்படின்றது நமக்கு ஒரு ஃபயர் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவரோட அக்ரெஷன் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்ரெசிவ் பிளேயர். ஆன் ஃபீல்டில் அவர் பயங்கர அக்ரெஷன் காட்டுவார் அப்படின்றது தெரியும். ஆனால் விராட் கோலி இப்போ இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இஸ் அ கோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய இந்த விராட் கோலி இந்த செயல் பண்ணது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இத்தனைக்கும் இந்த சாம் கான்ஸ்டஸ் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப அட்மையர் பண்ற ஒரு பிளேயர் அண்ட் அவர் பிகெஸ்ட் ஃபேனா இருக்க ஒரு பிளேயர் விராட் கோலி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த விராட் கோலியே அது பண்ணும்போது அது எவ்வளோ ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணுது அப்படின்றத நம்ம இதில் கொஞ்சம் பார்க்கணும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் கிரிக்கெட்ல தொடர்ந்து நிறைய வருஷங்களாக நடந்துட்டு இருக்கு. அது என்ன மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் கிட்ட நீங்க போய் சும்மா ஒரு வம்பு இழுத்துட்டோ இல்லை வேர்பலா அபியூஸ் பண்றதோ இல்லை பிசிக்கலா ஜஸ்ட் ஏதாவது தட்டுறதோ இல்லை அந்த மாதிரி அபியூஸ் பண்ணும்போது நல்லா ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயரோட கான்சன்ட்ரேஷன் பயங்கரமா டைவர்ட் ஆகும். அண்ட் கான்சன்ட்ரேஷனை இன்னும் கம்மி பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்லெட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியா ஒரு பக்கம் பார்த்தாலும் நிறைய அக்லியான ஸ்லெட்ஜிங்லாம் நடந்திருக்கு. அதாவது சும்மா வாய் வார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய அக்ரெஷனா ஆன் ஃபீல்டே சண்டை நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்லெட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சின்னதா இப்போ கல்லி கிரிக்கெட் விளையாடும் போதே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சின்னதாக சண்டை வரும்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடுத்த சச்சின் அப்படிலாம் பயங்கரமா கம்பேர் பண்ணிலாம் போடுவாங்க. ஆனால் விராட் கோலி அடுத்த சச்சினாவும் ஆக முடியாது, அடுத்த தோனியாவும் ஆக முடியாது அப்படின்றது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல தான் அவரே ப்ரூவ் பண்றாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சச்சினா இருக்கட்டும் இல்லை தோனியா இருக்கட்டும் அவங்க என்னதான் ஆன் ஃபீல்ட் அவ்வளோ அக்ரெஷனா இருந்தாலும் கேம்ல தான் அந்த வீரத்தை காட்டுவாங்க. பட் ஆனால் விராட் கோலி அப்படின்ற ஒருத்தர் என்னதான் கேம்ல ஒரு பெரிய ஒரு கோட்டா இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்லெட்ஜிங் அப்படி பண்ணும்போது அது பயங்கரமான ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். இல்ல அவரை ஐடலைஸ் பண்ற நிறைய ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு டாக்ஸிக்கா நிறைய மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பரவாயில்ல அப்படியே கெத்தா ஸ்லெட்ஜிங் பண்ண வேற லெவல் அப்படின்னு சொன்னா நாளைக்கு இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஆப்போனன்ஸ் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்த மாதிரி தான் ரூடா பிஹேவ் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்பவுமே இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினா அந்த காம்னஸ் பயங்கரமா தேவை. என்ன பேசுறோம் என்ன பண்றோம், ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் நோட் பண்ணுவாங்க. அது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேர்ல்டே பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச்ல நீங்க இது மாதிரி பண்றப்போ அது டோட்டலா இந்தியன் டீமுக்கும் ஒரு பெரிய ஒரு பேட் நேம் அண்ட் விராட் கோலி அப்படின்ற ஒரு பிளேயருக்குமே பெரிய பேட் நேம் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், விராட் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக கோவமாக திட்டுவீங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், விராட் கோலி கேன் நெவர் பி அனதர் சச்சின் டெண்டுல்கர். ஸோ அதனால் இதுலேருந்து என்ன இன்னொரு விஷயம் நல்லா கற்றுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமில் எவ்வளோ வேணால் அந்த வீரத்தை காட்டலாம். ஆனால் அந்த வீரத்தை நீங்கள் தலைக்கு எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்லெட்ஜிங் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபவுல் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அப்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அது விராட் கோலி நிறைய வாட்டி பண்ணியிருக்காரு. நம்மளே ஐபிஎல்ல பார்த்துருக்கோம். அவரும் கம்பீரும் ஒரு ஆர்குமெண்ட்ல இன்வால்வ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் ஐ திங்க் பொலாட் யார்கிட்டயோ கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர் சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன் அண்ட் ஆஃப் நடந்து தான் இருக்கு. அதுக்கு விராட் கோலி பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அது இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அஃபென்ஸ் அந்த லெவல் 1 அஃபென்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஐ திங்க் ஃபைன் போட்டிருக்காங்க.
அண்ட் அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் திருப்பி இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் வந்து அந்த மேட்ச் ரெஃபரி வந்து சொன்ன ஒரு விஷயம். ஸோ அதனால் எல்லா பட்டிங் கிரிக்கெட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பட்டிங் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாராக வேணா இருங்க, அந்த ஸ்லெட்ஜிங் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஒர்க்கில் காட்டி அதை நீங்கள் வந்து மாசாக ப்ரூவ் பண்ணணுமே தவிர, தயவுசெய்து என்றைக்குமே வந்து ஒருத்தவங்களை போய் நம்ம அப்யூஸ் பண்ணியோ இல்லை ஸ்லெட்ச் பண்ணியோ வந்து பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது.